அண்மை செய்தியை பார்க்கின்றோம். அதிக மின்னழுத்தம் காரணமாக மின்சாதன பொருட்கள் எரிந்து சேதமடைந்திருக்கின்றன. பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள், மின்சாதன பொருட்கள் எரிந்து சேதமடைந்திருப்பதாக கிருஷ்ணகிரி அருகே இருக்கக்கூடிய வீரபாளையம் மக்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். என்ன நடந்தது என்பது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில். பாஸ்கர், என்ன நடந்தது விவரமாக சொல்லலாம்? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த வீரபாளையம் என்னும் கிராமத்துல நேற்று புதிய மின்மாற்றி அமைத்ததாக கூறப்படும் நிலையில இன்று விடியற் காலை அதிக மின்னழுத்தம் காரணமாக சுமார் 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த டிவி, மின்விசிறி, பிரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களும் மற்றும் 2 செல்போன் டவர்கள், நீர் மோட்டார்கள் என பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. மேலும் பார்த்தோம்னா இந்த கடைகள், லேத்து தொழிற்சாலைகளில் இருந்த எந்திரங்களும் அதிக மின்னழுத்தத்தால் பழுதாகியுள்ள நிலையில அரசு உதவிட கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த பகுதி மக்கள். மேலும் இது குறித்து வீரபாளையம் கிராம மக்கள் தெரிவிக்கல நேற்று புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்ட பிறகுதான் இது போன்ற பாதிப்பு ஒரே நாளில் நிகழ்ந்துள்ளது. இது போன்ற பாதிப்புகள் முன்பு எப்பொழுதும் நடந்ததில்லை எனவும், மேலும் மீட்டர்களை மட்டும் மாற்றி தருவோம், இது எங்களால நடந்த தவறல்ல என மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபாலகிருஷ்ணன், நன்றி பாஸ்கர். அண்மை விவரங்களுக்கு நன்றி.